ஸ்நாக்ஸ் லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த அந்த ப்ரோட்டீன் பால்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான ரைஸ் சாலட் எப்படி பண்ணுறது, அதாவது ரைஸை குறைவாக போட்டு வெஜிடபிளை கூட போட்டு எப்படி ரைஸ் சாலட் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறேன். இது வந்து ப்ராக்கோலினி வேறு, ப்ராக்கோலி வேறு. இது ப்ராக்கோலினி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சாப் பண்ணிங்க, நைஸாக சாப் பண்ணிங்க. ப்ராக்கோலினி இல்லாத இடத்துல முருங்கைக்கீரையோ எந்த ஸ்பினிச்சும் நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்கோலினி தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. அதே மாதிரி ப்ரௌன் ரைஸ்க்கு பதிலாக ஒயிட் ரைஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ப்ரௌன் ரைஸில் கூட ஃபைபர் இருக்கிறதுனால இட்ஸ் மோர் ஹெல்த்தியாக. இது வந்து ஒரு கார்ன் வந்து லூஸ் கார்ன், ஃப்ரோசன் கார்ன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் லூஸான கார்ன் கிடைக்குதுன்னா அதுமாதிரி தனியாகவும் கார்னில் எடுத்துக்கலாம். இது வந்து ஐஸ் லெட்டஸ் கட் பண்ணது, ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து கடைசியில் சேர்க்க போகிறோம் நாம் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு. ஸோ இது பிங்க் சால்ட், ஒரு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிங்க் சால்ட்டு. இது வந்து நல்லெண்ணெய், அஃப்கோர்ஸ் இதே நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போதும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக செய்யணும்னு யோசிக்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஆயிலுக்கு மேலே போட வேண்டாம். அதில் அந்த சோளம், உதிர்த்து வைத்த சோளம், இதை ஒரு குக்கா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். அதில் அந்த சோளம் வந்து பொரியிறப்பயே நாங்கள் சால்ட்டை போடுவோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உள்ளார போகும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் உப்பு அதிகம் சேர்த்துக்குவாங்க, சில பேர் அளவாக சேர்த்துக்குவாங்க. ஆனால் அளவாக சேர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரோசன் கோனாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் பொரியணும். ஏன்னாக்கா அது இல்லைன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் பொரிய விட்டு ரெண்டு டீஸ்பூன் இந்த மசாலா பொடி. என்ன மசாலா பொடி உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உரப்பாக வேணும்னா உரப்பாக சேர்த்துக்கலாம், அல்லது வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த உரப்புக்கு நீங்கள் அளவாக சேர்த்துக்கங்க. இது நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி வரும். எப்பயுமே எது வறுத்தாலும் எண்ணெயில் வதக்குனாலும் அதோட நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குனீங்கன்னு சொன்னால் குயிக்காகவே அது வந்து வதங்கப்படும். அதனால் அது ஈஸியாகவும் சீக்கிரம் குக் ஆகும். இந்த ப்ராக்கோலினியை இப்போ நீங்கள் போடலாம். இந்த ஓரளவுக்கு இது பரவலாக ஆன பிறகு இந்த ப்ராக்கோலினியும் போட்டு வதக்கலாம். இப்போ அந்த ப்ராக்கோலினி என்னென்னா அப்படியே லேசாக ஒரு மாதிரி குக் ஆகும். ரொம்பவும் குக் ஆகாமல் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது குக் ஆகும். அது ரொம்ப குக் ஆகணும்ன்ட்டு இல்லை. ப்ராக்கோலினி வந்து நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப குக் ஆகணும்ன்ற அந்த இது கிடையாது. ஸோ இப்படி வதங்கத்தோடய குக் ஆனால் போதும். இதை நீங்கள் இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுருங்க. 5 மினிட்ஸுக்கு இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இதை திறந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் சாலட். இதில் வந்து இப்போ ரைஸை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த 1 கப் ரைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த 1 கப் ரைஸை இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாலட் லெட்டஸ் சேர்த்துக்கலாம்ல.
நீங்கள் செய்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். உரப்பாகவும் இருக்கும், உப்பும் இருக்கும், அதில் ஒரு மசாலாவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும். அந்த லெட்டஸ் வந்து க்ரன்ச்சியாக கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஆனால் எப்போ செய்தாலும் செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரம் நீங்கள் லெட்டஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா லெட்டஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சாலோ அல்லது குக் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி லெட்டஸ் சொகி ஆகிடும், ஊறி போயிடும் அதில். ஸோ அதனால் நீங்கள் செய்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரம் லெட்டஸ் சேர்த்து சாப்பிட்லாம். அப்போ தான் அது க்ரன்ச்சியாக இருக்கும். இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். ஸோ நான் அந்த பிளேட்டில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இந்த நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வர்ற ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு செய்து காட்டி அவங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் நீங்கள். இன்றைக்கி இவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு என்ன உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி.